இது பாருங்கள், நல்லா பாருங்கள். இது கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய லாஸ்ட் இயர் அரையாண்டு பொது தேர்வுடைய கொஸ்டின் பேப்பர். இதில் பாருங்கள், 14 ஒன்வேர்டு வந்திருக்கு. எத்திசையில் சோறு திட்டாது கிட்டும் யாருக்கு? புது கவிதை என்றால் என்ன? சிலப்பதிகாரத்தின் வேறு பெயர்கள் எவை? உப்பளம் என்றால் என்ன? இது மாதிரி 3 வினாக்களுக்கு விடையளிக்க, 2 வினாக்களுக்கு விடையளிக்கன்னு சொல்லிட்டு சிறுவினா வருது. அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணம், உணர்ச்சி விதி, தொடரில் அமைத்து எழுதுக, மரபு பிழை நீக்கி எழுதுக, பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுக, ஏற்ற இடங்களை நிறுத்தற் குறியிடுக. அடுத்தது வினைமுற்று வினையாளர் எனும் பெயர்கள், இதெல்லாம் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மார்க்கு. அடுத்தது 4 மார்க்கு. அடுத்து பாருங்கள், இதில் வந்து ஏகதேச ஒரு அணி வந்திருக்கு, 2 அணி வந்திருக்கு. ஒரு பாட்டு கொடுத்து அது என்ன அணின்னு கேட்டிருக்காங்க. ஏகதேச உருவ அணினா என்னன்னு கேட்டுக்கிறாங்க. அடுத்தது இலக்கிய நயம் பாராட்டுக. இலக்கிய நயம் பாராட்டுக தெரியும் உங்களுக்கு. இலக்கிய நயம்னா என்னது, என்ன எப்படி இலக்கிய நயம் பாராட்டல் வந்து மைய கருத்து, மோனை நயம், எதுகை நயம், ஏய்பு நயம் தெரியும்ல உங்களுக்கு. முரண்தொடை இதெல்லாம் பார்த்து எழுதுங்க. அடுத்தது ஒரு பழமொழி கொடுத்துருப்பாங்க. பழமொழியை கொடுத்து அதுக்கான வாழ்க்கையோட இருக்கிற ஒரு நிகழ்ச்சியை வந்து சேர்த்து எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையை வச்சு எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை எழுதுங்க. அடுத்தது தமிழாக்கம் தெரியல, இங்கிலீஷில் கொடுத்து தமிழாக்கம். அடுத்துக்கு முன்னாடி பாருங்கள், பாடான் திணை இல்லைன்னா ஒரு துறை வரும், ஒரு திணை வரும், கண்டிப்பாக படிச்சிங்க. அது இல்லாமல் வந்து பத்தியை படித்து என்னது, அது வந்து பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுகன்றது உங்களுக்கு கிடையாது, அது காது கேட்காத மாணவர்களுக்கு. திருக்குறள் ஒரு நெடுவினா பாருங்கள், திருக்குறள் ஒரு நெடுவினா. அடுத்து வந்து பாரதியின் கடிதம், உரிமைதான், ஒரு கதை வந்துடும் கண்டிப்பாக. ஒரு கதை, ஒரு சிறு இலக்கணத்துலேருந்து ஒரு எப்படி சொல்லுவாங்க, செய்யுள்லேருந்து ஒரு நெடுவினாவும், அதுக்கப்புறம் எதில் வரும், பாடத்துலேருந்து ஒரு நெடுவினாவும் கண்டிப்பாக வரும். அடுத்தது மனப்பாட பாட்டு தெரியும் உங்களுக்கு. 4 லைன் ஒன்று எழுத சொல்லுவாங்க, ஒன்று திருக்குறள்லேருந்து கண்டிப்பாக வரும். இது நல்லா பார்த்துங்க. இதில் லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பரை திரும்பி ரிவிஷன் பண்ணுங்கள். நான் இது தவிர்த்து இன்னும் ஒரு 2-3 கொஸ்டின் அப்லோட் பண்ணுறேன், பார்த்துங்க. ஓகே, தேங்க்யூ.